தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கவிஞர் லட்சுமிபதி, வேலூர். சித்திரையில மிக முக்கியமான ஒரு குரு பூஜை, அப்பர் சுவாமிகளின் குரு பூஜை. திருநாவுக்கரசர் என்று இறைவனே அவரை அழைத்தார். சைவ சமயத்திலே நால்வர் என்று போற்றப்படுபவர்கள் 4 பேர். ஒன்று திருஞான சம்பந்தர், இன்னொன்று அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கரசு சுவாமிகள், மூன்றாவது சுந்தரமூர்த்தி நாயனார், நான்காவது மாணிக்க வாசகர். இந்த நால்வர் பொற்றால் போற்றி என்றுதான் சைவ சமயத்திலே நிகழ்ச்சியை தொடங்குவோம். அப்படி இந்த நால்வர் தான் நமக்கு வழிகாட்டி. இவர்களை துணை கொண்டு நம் வாழ்க்கை நெறிமுறைகளை விழுமியங்களை வளர்த்து கொண்டு அன்பையும் அறத்தையும் இணைத்து பிணைத்து இந்த சமூகத்திற்கு நாம் நல்வழி காட்டுகிற, நாம் நல்ல வழியிலே நடக்கிற ஒரு உண்மைகளை தெளிவுகளை புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட சைவ சமய நெறியிலே திருமுறைகள் 12 திருமுறைகள். அதிலே முதல் 3 திருமுறைகளை அருளியவர் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 ஆகிய இந்த 3 திருமுறைகளையும் அருளியவர் திருநாவுக்கரசர். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இவருடைய தந்தை பெயர் புகழனார். தாயார் பெயர் மாது இனியார். என்ன அழகான பேர் பார்த்தீங்களா? கிபி 7ஆம் நூற்றாண்டு. புகழனார் மாது இனியார். பெற்றோருக்கு அருட்செல்வராக வாய்த்தவர் தான் அப்பர் சுவாமிகள். திருவருட்செல்வரிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நினைத்தால் இப்போது கூட கண்கள் கலங்கி விடுகிறது. அப்பர் சுவாமிகளை நாம் கண்முன்னால் வந்து நிறுத்தியவர் நடிகர் திலகம். ஆக நீங்கள் திருவருட்செல்வர் படத்தை நினைத்து பாருங்கள். அப்படி திருவருட்செல்வராக, அருட்செல்வராக, இறைவனுடைய அருட்கொடையாக வந்து நம் மண்ணுக்கு வாய்த்து நம்மை எல்லாம் வழிமுறை படைத்தவர். 81 வயது வரை உழவார பணி செய்தவர். நங் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் சுவாமிகள் அருளினார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது ரொம்ப ஃபேமஸான ஒரு கொட்டேஷன். நமக்கு தமிழ்ல சைவ சமயத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். என் கடன் பணி செய்து கிடப்ப. கடன் என்றால் கடமை. எப்படி பணி செய்தாரு? கோயிலில் உழவார பணி செய்தார். அந்த உழவார பணி பத்தி நம்ம நிறைய பேசலாம். டைம் இது ஒரு 2 நிமிஷம் தான் அந்த ஷார்ட்ஸ். ஆகவே பண்ருட்டிக்கு அருகிலே உள்ள திருவாமூர் என்கிற ஒரு புண்ணிய சேத்திரத்திலே அவதாரம் செய்தவர் தான் நாவுக்கரசர். முதலிலே சமண மதத்திலே சார்ந்து பிறகு சைவத்திற்கு வந்து அவங்க அம்மா தான், அக்கா தான் திலகவதியார். திலகவதியாருடைய அன்பும் அரவணைப்பும் அங்கே பண்ருட்டிலே இருக்கின்ற அங்கே திருவாமூருடைய சிவனும் அங்கே இறைவனுடைய அருளாலே மீண்டும் இவர் சைவத்திற்கு வந்து பாடல்களை அருளினார். இறைவன் அவர் திருநாவுக்கரசர் என்று அழைத்தார். அப்பர் சுவாமிகள் என்று அழைத்தவர் சம்பந்தர் பெருமாள். சம்பந்தர் தான் சொல்றார், அப்பர் எங்குற்றார். அப்பர் பல்லக்கில் உட்கார்ந்துருக்கார்ல, அப்பர் பல்லக்கு தூக்கிட்டு வர்றார். யார் உட்காந்துக்கிறாங்க? சம்பந்தர் உட்காந்துக்கிறாரு. அவர் வயசு என்ன? 14. இவர் வயசு என்ன? 81. பல்லக்கு தூக்கின்னு வர்றாரு. அப்ப சம்பந்தர் இறங்கி வந்து அப்பர் எங்குற்றான்னு கேட்டா அப்பர் இங்குற்றேன் என்று சொன்னார். அப்படி இறைவன் நம்மை காப்பான். நாம் கடமை செய்வோம். நம்ம என்ன கடமை? சைவ சமயத்திற்கும் இந்த மக்களுக்கும் கடமை செய்வோம். நன்றி, வணக்கம்.